ஸோ இந்த கொஷனில் பார்த்தோம்னா இன்டெக்ரல் என்ன பண்ணணும், 1 இங்கே எக்ஸ் லாக் எக்ஸ் இருக்குது, திரும்ப லாக் ஆஃப் லாக் எக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு லாக் ஆஃப் லாக் எக்ஸ், ஏன்னா லாக் எக்ஸுக்கு கூட நமக்கு இன்டெக்ரேஷன் தெரியும். லாக் ஆஃப் லாக் எக்ஸை நான் என்னென்னு எடுத்துக்கலாம், டீன்னு எடுத்துக்கலாம். ஸோ லாக் ஆஃப் லாக் எக்ஸ் கரெக்டாக. இப்போது இதை வந்து நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆகும், டிடி பண்ணேன்னா லாகை ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். லாகை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/log x வரும். எகெயின் நான் என்ன பண்ணணும், இந்த ஃபங்க்ஷன் இன்சைட் த லாக் ஒரு லாக் எக்ஸ் இருக்குது, அதையும் நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும், 1/log x, இதை நான் பண்ணும்பொழுது எனக்கு 1/x 1/x log x ஆகும். இப்போ வந்து இதுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணுறோம், இங்கே நம்ம இங்கே dx போடாததுனால ஐ கேன் புட் dx இங்கே போட்டுக்கலாம். ஸோ 1/x log x dx. இப்போ கொஷனில் பாருங்கள், நீங்கள் கொஷனில் வந்து நம்ம எப்படி இதை பிரித்து எழுதலாம், இதை பிரித்து எழுதும் பொழுது 1 இங்கே log ஆஃப் log xை நான் இப்படி வச்சுட்டு இந்த 1/x log x இங்கே dx போட மறந்துருக்கேன் நான். ஸோ இந்த dxஐ நான் இப்படி எழுதிக்கலாம். ஸோ இப்போ இது இதெல்லாம் சேர்த்து எனக்கு என்ன ஆகிடுது, இதெல்லாம் சேர்த்து எனக்கு dt ஆகிடுது கரெக்டாக. ஸோ அப்போ நான் இன்டெக்ரலில் இப்போ போய் சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது எனக்கு dx/x log xக்கு பதிலாக நான் dtன்னு எழுதிடுவேன். இதுக்கு பதிலாக நான் என்ன எழுதிடுவேன், 1/t, ஏன்னா இது tன்னு எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ 1/t log t என்ன ஃபார்முலா, log ஆஃப் t ப்ளஸ் c கரெக்டாக. ஸோ இப்போ என்னது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடுச்சு இல்லை. ஸோ log ஆஃப் t என்னென்னு எடுத்திருக்கேன், log ஆஃப் log x, 3 லாக் வரும், ஏன்னா t வந்து log ஆஃப் log x. ஸோ ஆல்ரெடி ஒரு லாக் இருக்குது. ஸோ ப்ளஸ் இதுதான் ஆன்சர்.